இதுக்கு முன்னாடி vlogல வேகமான்ல இருக்கக்கூடிய பிளேசஸ், விசிட்டிங் பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. 3 பிளேஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து இந்த vlogல நம்ம பார்க்க போகிறது அடுத்தடுத்து என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஹாஃப் அ டே இருக்கு. அடுத்த ஹாஃப் அ டேல என்னென்ன ஸ்பாட்ஸ் போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ வந்திருக்கக்கூடியது ஒரு மெயினான ஸ்பாட்டு தாங்கல் பாரா. தாங்கல் பாரா அப்படிங்கிற ஸ்பாட்டு என்னங்கிறது உங்களுக்கு கிட்ட போனால் தான் தெரியும் அது என்னன்னு. ஒரு பெரிய நம்ம பட்டர் பால் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய பால் ராக்கு கீழே விழாமல் வந்து தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். அது மாதிரியான ஒரு ஸ்பாட் தான் இங்கே மலை மேலே ஒரு ராக்கை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி போகிறதுக்கு வந்து சாதாரணமாக போகிறது இல்லை, ட்ரெக்கிங் பண்ணி தான் போகிறோம். அந்த மலை நேராக பார்த்தீங்கன்னா அந்த மலையோட டாப்புக்கு போனால் நம்ம வந்து தாங்கல் பாரா பார்க்க போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்பாட்ஸு நான் காட்டுறேன். போகிற பாதை கரடு முரடான பாதை தான், ஆனால் மேலே போனதுக்கப்புறம் கிடைக்கிற வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே வந்து மலைகள்லேயே உருவான பாதை மாதிரி தான் இருக்கும். அண்ட் பாதி தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பாதை போட்டிருப்பாங்க. காங்க்ரீட்டில் வந்து நடந்து போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரியே போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சே பாதை இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் மலை ஏறுற மாதிரி தான் வருது. கொஞ்சம் ரிஸ்கி தாங்க, ஏன்னா இந்த சைட்லாம் பாருங்கள் எந்த ஒரு தடுப்பும் கிடையாது. கொஞ்சம் நம்ம கவனம் சிதறனா கூட கீழே தான் போய் விழும். கொஞ்சம் கவனம் சிதறனா நம்ம பாடி சிதறியும். அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக போங்க. மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா ப்ராப்பராக நடக்கணும், ஏன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும் கண்டிப்பாக. மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே ஓடி வர பாதையை தான் ட்ரெக்கிங் பாதையாக இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பல வருஷங்களாக தண்ணி ஓடி வந்த பாதைன்னு பார்த்தாலே தெரியுது. நாங்கள் கூட சின்ன ட்ரெக்கிங்கு நினச்சிட்டோம், ஆனால் ஏற ஏற போய்கிட்டே இருக்கு. ஃபைனலி நம்ம வந்தாச்சு தாங்கல் பாரா. கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆக்சுவலி ஒரு முஸ்லீம் பில்கிரிம் ஸ்பாட். ஸோ இந்த தாங்கல் பாரா மலை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கான ஒரு பில்கிரிம் ஸ்பாட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து 2 மலைகள் இருக்குது. நான் கீழே வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் மேலே போயிட்டு இன்னொரு 2 ஸ்பாட்ஸ் பற்றி சொல்கிறேன்னு. இப்போ நம்ம இருக்கிற தாங்கல் பாராலேருந்து பார்த்தாலே அந்த 2 ஸ்பாட்டுமே தெரியும். தாங்கல் பாரா முஸ்லீம்ஸ்க்கான ஒரு பில்கிரிம் ஸ்பாட்டு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முருகன் மலான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹிந்துஸ்க்கான ஒரு பில்கிரிம் ஸ்பாட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குரேஷி மலா அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது, அது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கான பில்கிரிம் ஸ்பாட்டு. பில்கிரிம் ஸ்பாட்டு மலை மேலே அமைஞ்சிருக்கிறத வச்சு 3 ரிலீஜன்ஸ்க்கான பில்கிரிம் ஸ்பாட்டாக சொல்லலாம். நம்ம 3 மலைகள் அமைஞ்சிருக்கு, அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கிற 3 மலையில் இருக்காது. இங்கேருந்தே அடுத்த 2 மலையை நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற மலைக்கு அடுத்த மலையாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலை அதுதான் வந்து முருகன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு மலை இருக்குது பார்த்தீங்களா, மேலே கூட ஒரு சர்ச் மாதிரி தெரியும், உன்னிப்பாக கவனிச்சா ஒரு சர்ச் மாதிரி இருக்கும், அது வந்து குரிஷி மலை. ஸோ இந்த 3 மலையும் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மலை மேலே போகிறதுக்கும் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. இப்போ எப்படி நம்ம தாங்கல் பாரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ளே என்ட்ரானோம், அந்த மாதிரியே மற்ற 2 மலைகளுக்கும் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. மற்ற 2 மலை மேலே டாப்புக்கு ரீச் பண்ணுறதுக்கும் ட்ரெக்கிங் மாதிரி நம்ம போகலாம். ஆனால் இந்த பேஷண்ட்ஸு, ஆஸ்மா பேஷண்ட்ஸு, இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை ஜாஸ்தி மலை ஏற முடியாதவங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு ட்ரெக்கிங்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ட்ரெக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், ஒரு சாதாரணமான ட்ரெக்கிங் கிடையாது. ஏஜ்டு பீப்புளெலாம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ண வேணாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு ட்ரெக்கிங் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக மலை ஏறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணலாம். இந்த ஸ்பாட்டு இல்லைனா மீதி இருக்கிற 2 மலையில் ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் விசிட் பண்ணலாம். 3மே சேர்ந்து ஒரே நாளில் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கூட வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் நீங்கள் விசிட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த 3 மலை மேலே ஏறி எந்த மலையோட டாப் வியூ பாயிண்ட்லேருந்து எட்டி பார்த்தாலும் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ தான் கிடைக்கும். இன்னும் ஃபாக்லாம் வந்தால், மிஸ்டெல்லாம் வந்தால் செம சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய பாறை, கீழே உடனே பள்ளத்தாக்கு தான். அந்த பள்ளத்தாக்குலையும் விழாமல் அப்படியே வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. கண்டிப்பாக ட்ரெக்கிங் பண்ணி வந்தது வந்து ஒர்த்து தான், ஆனால் கொஞ்சம் டயர்டாகும், களைப்பாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து வெயில் அடிக்கிற கிளைமேட்டாக இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்கும்.
நான் காட்டுறேன், எங்கேருந்து நடந்து வந்திருக்கோங்க அதை காட்டுறேன். அந்த பக்கம் அங்கே இருக்கு பாருங்க பார்க்கிங் ஏரியா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பு நிற்கிது. அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். அங்கே நின்று பார்க்கும்போது பெரிய ட்ரெக்கிங் மாதிரி தெரில, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்த பாதையை திரும்பி பார்த்தா அவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம். திரும்பி வந்த வழியிலேயே அப்படியே அங்கே போய் ரீச் பண்ணிடலாம். வந்தாச்சு நம்ம ஜீப்பு கிட்ட. எங்கே கொண்டு போய் பார்க் பண்ணி வச்சுருந்துருக்காரு பாரு. ஆஃப் ரோடு ஜீப்புனா சும்மாவா? அடுத்து நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரிஷி மலை வந்திருக்கோம். ஆங்கல்பாரா டாப்பில் இருக்கும்போது ஒரு 2 மலை எக்ஸ்ட்ராவாக காமிச்சல்ல, முருகன் மலை அதுக்கப்புறம் குரிஷி மலை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த குரிஷி மலை, கிறிஸ்டியன்ஸ்க்கான ஒரு பில்கிரிம் ஸ்பாட்டுன்னு சொன்னல, அங்கே வந்திருக்கோம். என்ட்ரி பாயிண்ட் இது தான், இந்த இடம் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. அப்படியே மேரி மாதாவை கும்பிட்டுட்டு ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனால் நம்ம வந்து அந்த மலை ஏறிட்டோம், அதனால் இந்த ட்ரெக்கிங் நம்ம போக போகிறது இல்லை. அண்ட் இந்த குரிஷி மலைக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே அங்கேருந்து காமிச்ச இன்னொரு மலை, முருகன் மலை. அங்கே மேலே வந்து மயில் நிற்கிற மாதிரியே ஒரு சிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, முருகன்னாலே மயில் தானே, ஸோ அந்த மாதிரி அப்படி வச்சுருக்காங்க ஒரு சிலை. ஏறி போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் வழி இருக்குது. ஏறி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பாத்துலாம் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போனால் நம்ம வந்து அந்த தாங்கல்பாறையிலேருந்து எந்த வியூ பார்த்தோமோ திருப்பி இங்கே போனாலும் அதே வியூ தான் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து ஏறி ஃபஸ்ட்டு லஞ்சு முடிச்சிருவோம். லஞ்ச் ஒரு நல்ல ஸ்பாட்டில் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 ஸ்பாட் இன்றைக்கி யோசிச்சு வச்சுருக்கோம். வேகமான் சைட் சீயிங்கில் அந்த மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, இந்த பைன் ஃபாரஸ்ட்டு, ட்ரெக்கிங்கு, வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 பாயிண்ட் நாங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்பாட்டு. KPM அப்படின்னு போட்டிருக்கு, அதுதான் வந்து இந்த இடத்தோட பேர். மேபி இதை மெயின்டைன் பண்ணுறவங்களோட பேராக இருக்கும். ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ரெடி பண்ணி டூரிஸ்ட் வரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஏதோ கல்குவாரி மாதிரி இருக்கும், நிஜமாலே அது கல்குவாரி தான். அது கல்குவாரியாக இருந்திருக்கு. அதை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கேருந்து அப்படியே என்ட்ராகிறோம். என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி டிக்கெட்டும் இருக்குது. பர் பர்சன் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 4 பேர் 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார்ம்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாம் செடிகள், பல வகையான செடிகள் வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங்க்லர்ஸ், அங்கங்கே ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரு மான்சூன் எஃபெக்ட் நம்மளுக்கு கிளைமேட்டில் தான் வரல. அட்லீஸ்ட் அந்த ஸ்ப்ரிங்க்லர் வச்சு பண்ணலான்னு இதோ அங்கெல்லாம் பாருங்கள், ஏதோ புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே க்ரியேட் பண்ணது தான். ஒரு கல்குவாரியாக இருந்த ஒரு இடத்த ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ், என்ன சத்தம்? ஒய், இங்கே பாருங்களேன். இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து முயல் இருக்குது, நிறைய முயல் இருக்குங்க. அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோழி, வான் கோழி. இந்த பக்கம் டக்கு, இந்த பக்கம் அகெயின் வான்கோழி, இந்த பக்கம் டக்கு. இவங்க இந்த இடத்துக்கு வச்சிருக்கிற பேரே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்ம்லனா என்ன இருக்கும்? சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியான செட்டப் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் செட்டப்பே இருக்குது. அப்படியே நேராக வந்தோன்னா ஒரு லேக் செட்டப்பு அங்கே பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த லேக் எப்படி உருவாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கல்குவாரியாக இருந்தப்போ வெட்டப்பட்டு அது அப்படியே வந்து தண்ணி தேங்கி லேக்காக இருந்திருக்கும். அதை வந்து ஒரு நல்ல ஒரு ரிக்ரியேஷன் ஸ்பாட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அகைன் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்கிற ஒரு ஃபால்ஸ்.
ரெடி ஃபார் பரிசல் ரைடு. இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயமே இதுதான். இந்த ஃபார்ம்ஸில் பின்னாடி பார்ப்பீங்க எத்தனை மீன்கள் பாருங்கள், எல்லாம் வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு விஷயம் இப்போ நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ நம்ம பரிசலில் ஏறின உடனே இப்படி ஒரு பக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த பக்கெட்டுக்குள்ளே பெயிண்ட் இல்லை, மீன் ஃபுட்டு இருக்குது. குட்டி மீல் மேக்கர் மாதிரி இருக்குது இந்த ஃபுட்டு. இதை நான் இப்போ மீனுக்கு வந்து போட போகிறோம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் தூரமாக போடுங்க, நிறையா போடும். கை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை மீன் இருக்குது. நம்ம சாப்பாடு போடும்போது எல்லாமே நம்ம பரிசலை நோக்கி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்பாட் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பல வகையான மீன் இங்கே இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கோய் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக மீனோட வெரைட்டி நேம்லாம் தெரியல. நம்ம ஊர் ஜிலேபி மீன் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் செமையாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஃபார்ம் மாதிரி இத்தனை மீன் எல்லாத்தையும் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சமைச்சிலாம் தரமாட்டாங்க, பட் நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து ஃபுட்டு கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பரிசல் ரைடு ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. லேக் ஃபுல்லாக 100 rupees per person வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய போடுங்க எல்லாம் பாருங்க. இந்த டைப் ஆஃப் மீன்லாம் நம்ம ஊர் ஜிலேபி மீன் தான். ஜிலேபி கண்டன்னு சொல்லுவாங்க. பா சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டே செம்ம ஒர்த்து தான். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸு நம்ம ட்ராவல் பண்ணும்போதே அப்படியே மேலேருந்து தண்ணி வந்து ஃபாக் மாதிரி அப்படியே வீசிட்டே இருக்கும். பல்லு இருக்கான்னு தெரியல. ஆமாம், கையை கிடைக்கும். இது கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒர்த்தான ஸ்பாட் தான். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு லேக்குக்கு போய் நம்ம வந்து போட் ரைடு போனாலே கண்டிப்பாக 100 ரூபா சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து போட் ரைடும் போன மாதிரி இருக்கு. ஐயோ, பக்கத்தில் அரவிந்த் ப்ரோ வந்து போட்டுட்டு இருக்காரு. செம்ம ஆக்ரோஷமாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அதான் அந்த போட் ரைடு போனாலும் ஐயோ பேச விட மாட்டாங்க. சொல்ல வந்த மேட்டரை சொல்கிறேன். போட் ரைடு நம்ம போனாலும் இங்கே வந்து நம்ம போட் ரைடும் போய்க்கலாம் அந்த 100 ரூபாயில். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸையும் பார்க்கலாம், ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடும் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 100 rupees ரேஞ்சில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50 ரூபா வாங்குறாங்க. 150 ரூபா ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஸ்பாட் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம். 360 டிகிரி பரிசல் ரைடு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸ்வலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒகேனக்கல்ல பார்த்துருக்கோம். பட் இந்த ரைடு செம்மையாக போயிட்டுருக்கு. சூப்பரான பரிசல் ரைடாக இருந்துச்சுங்க. அண்ட் சேஃப்டி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. எங்கே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்து போட்டுக்க சொல்லி தான் உள்ளே ஏற்றுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டாக இருக்கும். ஸோ கழுவுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டான இதை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம வேகமான் வந்து சுற்றி பார்த்துருக்கிறது நேற்று நம்ம வந்த வழியில் ஃபுல்லாக பார்த்தது டீ எஸ்டேட்ஸ். இங்கே வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா டீ தான். க்ராப் கல்டிவேஷனில் மேஜரான ஒரு க்ராப் கல்டிவேஷன் டீ கல்டிவேஷன் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அது தவிர ஒரு சில ஸ்பைசஸ் இருக்கும். காஃபி இங்கே இருக்காது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீயாக தான் இருக்கும். அதுவும் ஏக்கர் கணக்கில். மெயினான பிராண்டு இங்கே வேகமான் சுற்றி மெயினான பிராண்டாக இருக்கிறவன் ஏவிடி டீ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வர வழியிலலாம் கூட பார்த்தோம். குமுளி தாண்டி நம்ம வர வழியில் கூட அவங்களோட அவுட்லெட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய எஸ்டேட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாதுங்க. ஒரு மலை ஃபுல்லாகவே இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய எஸ்டேட்டு. அவங்களோட ஃபேக்ட்ரி கூட பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்ஸ்க்கு மத்தியில் இந்த மலையில் தான் இருக்குது.
அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏவிடி டீ எஸ்டேட்ஸ் அண்ட் ஏவிடி டீ அவுட்லெட். டீ பிளான்டேஷன்ஸை நீங்கள் பார்க்கணும், சுற்றி வந்து ஏக்கர் கணக்கில் டீ எஸ்டேட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். செமையாக இருக்கும். நீங்கள் வந்து ரியர் கேமராவில் பாருங்கள். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஏவிடி பிராண்டோடைய டீ ஃபேக்ட்ரி. இங்கே வேகமானில் இருக்கக்கூடிய டீ ஃபேக்ட்ரி. அண்ட் இது ஃபுல்லாக, இது ஜஸ்ட்டு ஒரு பகுதியை மட்டும்தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பகுதி மட்டுமே. இன்னும் நம்ம வந்து ஜீப்பை தாண்டி கூட இந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக இருக்குது எஸ்டேட்ஸு. அந்தளவுக்கு அதிகமாக இவங்க ஓன் பண்ணியிருக்காங்க, இவங்க கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைவேட் ஓன்டு டீ எஸ்டேட்ஸும் இங்கே நிறையா இருக்கும். அதே சமயத்தில் கேரளாவோட ஸ்டேட் ஓன்டு டீ எஸ்டேட்ஸும் இருக்கும். கேரளா கவர்மெண்ட்டே ரன் பண்ணக்கூடிய ஒரு சில டீ எஸ்டேட்ஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோன்னா ஏவிடியோடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு வந்துடலாம். அவங்களுடைய எஸ்டேட்ஸ்க்கு மத்தியிலே. அவங்க ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அவங்க ஃபேக்ட்ரியில் எப்படியும் நமக்கு விசிட் பண்ணலாம், அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அவுட்லெட்டை நம்ம விசிட் பண்ணலாம். இது வந்து அவங்க டீ வாங்குறதுனா நம்ம இந்த அவுட்லெட்டில் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க டீயை நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா அங்கே தனியாக வந்து கேன்டீன் அண்ட் கேஃபிடேரியா வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டீ எஸ்டேட்ஸை பார்த்துக்கிட்டே ஒரு டீ, அது ஒரு தனி வைப்புங்க. ஹில் ஸ்டேஷன்ஸில் எப்போவுமே அது ஒரு தனி வைப்பாக தான் இருக்கும். சன்ரைஸில் ஸ்டார்ட் ஆன இந்த டே சன்செட்டில் ஒரு சூப்பரான டீயோட முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு நாளில் நிறைய ஸ்பாட்ஸ் பார்த்துட்டோங்க. எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபுல் டே சைட் சீயிங் இருந்ததுனால என்னென்ன மேஜர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். கவரும் பண்ணியாச்சு. அந்த ட்ரெக்கிங் மட்டும் 3 மலை சொன்னோம்ல, அதில் ஒரு ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. மீதி 2 மலையை பற்றி வீடியோவில் சொல்லிட்டோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ரெசார்ட்டில் ரிலாக்ஸிங்கான ஒரு ஸ்டே தான். அங்கே போயிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயர்லாம் இன்றைக்கி செட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து அடுத்து பார்ப்போம். டே 2க்கான டின்னர் டைம் வந்துருச்சு. அதாவது நாங்கள் ஸ்டே பண்ணுறதுல டே 2 இந்த ரெசார்ட்டில். மார்னிங் ஃபுல்லாக சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்துருப்பீங்க, ஒரு டீ அடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சின்னதாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. நமக்கான டின்னர் சர்வ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன சர்வ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வெரைட்டி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டின்னராக இருக்கட்டும். முதல் நாள் கொடுத்தது ஒரு வெரைட்டி இருக்கும், நெக்ஸ்ட் டே வந்து மெனு சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி நேற்று வந்து நமக்கு வந்து பரோட்டா வந்துச்சு. இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தொட்டுக்க 2 ஐட்டம். ஒன்று வந்து கோபி 65, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டின்னர். The next day. குட் மார்னிங் கைஸ். டைம் 6 o'clock ஆகுது மார்னிங்கு. குள்ளா போட்டிருக்கிறத பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குளிருதுன்னு. நைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர் தான். நேற்று நைட்டு கேம்ப் ஃபயர் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போய் தூங்கிட்டோம். காலையில் நம்ம எந்திரிச்சிருக்கிறது ஒரு ஜீப் சஃபாரி, ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போக போகிறோம். பட் ஃபஸ்ட்டே நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நேற்று சன்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தான் எடுத்தேன். இன்றைக்கி சன்ரைஸ் கொஞ்சம் ப்ராப்பராக கேப்சர் பண்ணோன்னே சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. ஒரு 6:30 டைமில் தான் இங்கே வேகமானில் சன்ரைஸ் இருக்கும். சன்ரைஸ்க்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பாயிண்ட் இருக்காம், அங்கே தான் போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீப் வந்துட்டுருக்கு. இந்த ஜீப்பு தாங்க அல்டிமேட்டு. 2 நாளாக நம்மளை வச்சு ஆஃப் ரோட் ரைடு சைட் சீயிங்னு மாஸ் பண்ணிட்டான். என் அண்ணன் தான் 2 நாளாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது. நான் பேர் சிவா.
சன்ரைஸ்க்கான ஸ்பாட் வந்தாச்சு. இங்கே வேகமான்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்பாட் மார்னிங் ஜீப் ரைட்லேயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுல் ஸ்கேப்பில் சன்ரைஸ் தெரியும். கரெக்டாக நாங்கள் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ டைம் லேப்ஸ் ஆன் பண்ணி வச்சுருவோம். சூப்பராக கேப்சர் ஆக போகுது. ஒரு ஊருக்கு ஒரே பஸ் அப்படின்னு ஆப்ரேட் ஆகிற மலை கிராமங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கிராமங்கள் நிறைய இருக்கு இந்த வேகமான சுத்தி. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் வழியா தான் இப்ப நம்மளுடைய ஆஃப் ரோட் ட்ரெக் இல்ல ஆஃப் ரோட் ஜீப் ரைடு ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் ரெண்டாவதாக வந்திருக்கிற இடம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட்டு, இடுக்கி கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இடுக்கி டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. தூரத்தில் ஒரு இடம், அந்த இடம் இடுக்கி டேமுக்கு போய் சேர்ற ஒரு ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவரில் சேர்ற தண்ணி எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிறது இந்த இடத்துல தான். இந்த மவுண்டன்ஸில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் கலெக்ட் ஆகி அப்படியே ஒரு ரிவராக போடி அந்த இடுக்கி டேமில் போய் சேரும். அதுக்கான வியூ பாயிண்ட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு டீப்பான ஃபாரஸ்ட்டுன்னு. நம்ம டிரைவர் அண்ணாவே சொன்னார், உள்ளே வந்து எல்லா மிருகமும் இருக்குமா, யானை சிறுத்தை மானுன்னு எல்லா மிருகமும் இருக்கக்கூடிய ஒரு டீப்பான காட்டுப்பகுதி. அந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ ஃபாக் இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது எல்லாமே வந்து நீர்பிடிப்பு பகுதி. ஒரு எனக்கு தெரிஞ்சு சம தூரத்துக்கு வரைக்கும் தண்ணி இருக்குங்க, நல்ல தண்ணியே இருக்குது. மழை கம்மி தான், நம்ம வந்திருக்க சீசனில் மழை கம்மி தான், ஆனால் நல்லாவே தண்ணி வந்துருக்கு. கைஸ், இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போக போக பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆகிட்டே போகுது. அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பாட்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்தில் இந்த லொக்கேஷன் வச்சே உங்களுக்கு தெரியும், சூப்பரான ஒரு ஃபால்ஸுக்கு நம்ம வந்திருக்கோம். குளிக்கிற அளவுக்கான ஃபால்ஸ் தான், பட் இந்த ஜில்னஸில் நம்ம இறங்க போகிறது இல்லை. ஆனால் இந்த வியூ மட்டும் இல்லை, பக்கத்தில் நம்ம போய் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கான லொக்கேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன் கிட்ட போயிட்டு. வாவ் லொக்கேஷனை பாருங்க, வேற லெவலாக இருக்குது. உளுப்போனே அப்படிங்கிற பேர் தான் இந்த இடத்துக்கு இருக்கு. இது ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட்னா, இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணி வந்து அங்கிருந்து ஒரு ஃபால்ஸ்ல வருது. அப்புறம் இங்க ஒரு டனல் இருக்கு. இந்த டனல் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த டனல். மனுஷங்க வந்து நடக்கிற மாதிரியான டனல் கிடையாது, இது தண்ணிக்காக உருவாக்கப்பட்ட டனல். அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் கிடைக்கிற தண்ணி எல்லாம் சேர்ற தண்ணி எல்லாம் இடுக்கி ரிவர்ல இடுக்கி டேம்ல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டனல். இப்போ அந்த டனல்ல இருந்து வர தண்ணி எல்லாமே அப்படியே நேராக ஓடி இடுக்கி டேம்ல போய் சேரும். அதுக்காக பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட டனல். பாருங்க, நடு காட்டில் அப்படி ஒரு சிந்தனையோட உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு வந்து ஒரு சீனிக்கான ஸ்பாட்டாக மாறி இருக்கு. இந்த ஸ்பாட்டை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக கீழே இறங்கி போனால் செம்மையாக இருக்கும். ஆனால் இறங்குற பாதை கொஞ்சம் பார்த்து இறங்குற மாதிரி தான் இருக்கும். இறங்கி போயிட்டு நீங்கள் குளிக்க கூட செய்யலாம், அதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அந்த அளவுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அங்கே தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செட்டில் ஆகிடுது தண்ணி. ஆனால் சில்னஸ் பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்கும்.
கொஞ்ச நேரத்துல உண்மையிலேயே மரண பயம் தாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேரும் அதுதான், அதனால தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. நம்ம வந்திருக்கிறது சூசைட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற பேர். ஆனால் அந்த அளவுக்கு டீப் இல்லை, நம்ம பார்த்த மற்ற சூசைட் பாயிண்ட்ஸை விட அந்த அளவுக்கு டீப் இல்லை, பட் கொஞ்சம் ஸ்டீப்பு தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். நம்ம வேகமான் இருக்கிறதே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான். அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்தோம். இப்போ இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் நின்றுட்டுருக்கோம். இந்த வேலி நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலி மாதிரி பிரியுது. இந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற மலைகள் அது எல்லாமே வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட். கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்டும் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டும் சைட் பை சைட் தான் இருக்கும். ஸோ அதை பிரிக்கிறதே இந்த ஒரு வேலி தான். அண்ட் அந்த வேலியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி உருவாகுது பாருங்கள். அதுதான் வந்து மீனச்சல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளாவில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரிவர்ஸ் அதுவும் தான். அதோடைய ஒரிஜின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் அப்படியே வந்து கோட்டயமில் ஒரு பெரிய ரிவராக ஓடுது. ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் நம்ம போனோம்னா அங்கே வந்து கண்டிப்பாக இந்த சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருவோம். அந்த பேர், அந்த சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற பேர் வந்தது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஏதாச்சும் வந்து ரிலேட் ஆகிருக்கும். இப்போலாம் வந்து அந்த சூசைட் லெவல்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அது ஒரு நல்ல சைன் தான். அந்த டைமில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மலையிலேருந்து யாராச்சும் வந்து அந்த தற்கொலை முயற்சியோ தற்கொலையோ பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பேர் வருது. ஜீப் சஃபாரிலாம் முடிஞ்சு பேக் டு நம்ம ரெசார்ட். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு முடிவுக்கு வருது நம்ம ஸ்டே. நம்ம வேகாமிஸ்ட் ரெசார்ட்ஸ் ஸ்டேக்கு நீங்கள் வரீங்கன்னா ஜீப் ரைடுக்கு மறக்காமல் அண்ணனை வந்து கேட்டு வாங்குங்க. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் டின்னரில் மெனு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சாப்பிட்டது வேறு ஒரு மெனு, இன்றைக்கி இருக்கிற மெனு சூப்பராக இருக்குது. கேரளா மெனு கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்துடலாம். அந்த ப்ரெட்டு ஜாமாக கணக்கில் எடுத்துக்காதீங்க, அது கேரளா குசினில் வராது. இங்கே இருக்குது பாருங்கள், புட்டு, கடலைக்கறி, முட்டைக்கறி. சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். So it's time to leave Vagamon and it's time to leave நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற ரெசார்ட், வேகமிஸ்ட் ரெசார்ட்ல இருந்து கிளம்ப போறோம். நான் நேத்தே சொல்லியிருந்தேன், நைட் இந்த ரூம் பத்திலாம் வந்து காட்டும் போது மார்னிங் டைம்ல ஒரு சூப்பரான வியூ இந்த ரூம்ல இருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டி ஆகணும்ல. ஓப்பன் பண்ண உடனே சூப்பரா ஒரு வேலி வியூ. இந்த பக்கம் வேலி வியூ, அப்படியே ரைட் சைடு பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் வியூ இருக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஏரியாவில் அடுத்தடுத்து வரப்போகுது போல். சூப்பரான ஸ்பாட்னால கண்டிப்பாக வந்து மக்கள் விரும்பி வர இடமா தான் இது மாறப்போகுது. நாங்களும் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு, 12 மணி எங்களோட செக் அவுட் டைமு. 2 நாள் சூப்பராக போச்சு இந்த ஸ்டே. வேகமான் வந்து எனக்கு வந்து தெரியாத ஒரு புரியாத புதிராக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து ஒரு டெவலப்பிங் ஹில் ஸ்டேஷனாக இது வந்து ஃபியூச்சரில் நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக மாறப்போகுது. அண்ட் இந்த விளாகோட நம்மளோட வேகமான் சீரீஸ் முடிவுக்கு வருது. ஒரு 3 வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் ஒரு ப்ராப்பரான சீரீஸா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மதுரையில இருந்து கிளம்பி வந்து எப்படி அங்கிருந்து இங்க வந்து இங்க என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கு, இங்க நம்ம என்ன மாதிரி ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம், இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்றது என்ன மாதிரியான ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கறத 3 விளாக்ல சூப்பரா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விளாகை இதோட முடிச்சுட்டு, இந்த சீரீஸ் இதோட முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட இருந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பயணத்துல உங்களை சந்திக்கிறேன்.